ஹலோ ட்ரேடர், வணக்கம். போன பாட்டில் நம்ம லிக்விடிட்டி 1, 2, 3ன்னு பார்த்தோம். இப்போ அதோட தொடர்ச்சி, அந்த லிக்விடிட்டியோட தொடர்ச்சி, ஓகேங்களா? அப்படிங்கிற என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டர்னல் லிக்விடிட்டி என்ட்ரி கான்செப்ட், ஓகேங்களா? இந்த இன்டர்னல் லிக்விடிட்டியில் மொத்தம் லிக்விடிட்டினால இந்த 9 பாயிண்ட்ஸ் இருக்குதுங்க டீ கோடிங்கில். அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஹை கண்டுபிடிக்க தெரியணும். ரெண்டாவது ஆர்டர் பிளாக்னால் என்னென்னு தெரியும் நமக்கு. அப்புறம் ஃபேர் வேல்யூ கேப், அப்புறம் வால்யூம் இம்பேலன்ஸ், அப்புறம் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். இப்போ மார்க்கெட் ப்ரீமியத்தில் இருக்கா டிஸ்கவுண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறது முக்கியங்க. அப்புறம் கீ லெவல் தெரியணும். டிமாண்ட் இடம் எது, சப்ளை இடம் எதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரி கான்செப்ட். என்ட்ரி பாயிண்ட் எதுன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி டார்கெட் எங்கன்னு தெரியணும் உங்களுக்கு. அப்புறம் ஸ்டாப் லாஸ், நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம், நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டு தான் உள்ளே இறங்கணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு என்ட்ரியே போடணுங்க, ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த லிக்விடிட்டி கான்செப்டில் ஸ்விங் லோ ஸ்விங் ஹை இதை எப்படி எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஹை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஹேண்டில் காம்பினேஷன், ஓகேங்களா? இப்போ ஒரு லோலேயோ ஒரு ஹைலேயோ அதை நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, லோவில் பார்க்குறா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டில் இருக்குங்க. ஒரு ரெட் ஹேண்டிலாக இருக்கலாம், இது என்ன கலர் ஹேண்டிலாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஹேண்டில். ரெண்டாவது ஹேண்டில் வந்து அதுதான் லோ விக்காக இருக்கணும், லோவஸ்ட்டாக இருக்கணும். மூணாவது ஹேண்டில் பாருங்கள், உள்ளே ஏறி இருக்குங்களா, மேலே ஏறி இருக்குது. மொதல் ஹேண்டில் ஏறி இருக்குது. இந்த ரெண்டாவது ஹேண்டில் மட்டும் ஸ்வைப் ஆகிருக்கணும். இதுதான் ஸ்விங் லோ. இப்படி வந்து நம்ம வந்து சார்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்விங் ஹை பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹேண்டில் விற்கு ஹை பாருங்கள் எங்கே இருக்குது. செகண்ட் ஹேண்டில் தான் அந்த இருக்கிறதுலே ஹையாக இருக்கணும். மூணாவது ஹேண்டில் அதுக்கு இன்னர் ஹையில் இருக்கணும். இதை வந்து ஸ்விங் ஹையாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து சார்ட்டில் கூட அதை காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. இது ஸ்விங் லோங்க. ஸ்விங் லோன்னு எப்படி சொல்லலாம்னு சொல்கிறீங்கன்னா, இந்த ஹேண்டில் விற்கு பாருங்கள், லோ பாருங்கள் இங்கே இருக்குது. ரெண்டாவது ஹேண்டில் மட்டும்தான் ஹையஸ்ட் லோவாக இருக்கும், லோயர் லோவாக இருக்கும். மூணாவது ஹேண்டில் அது இன்னொரு லோவாக இருக்கும். அப்போ இது ஒரு ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்விங் லோ ஃபார்ம் ஆகிட்டு தான் மார்க்கெட் மேலே ஏறும். அந்த ரெண்டாவது ஹேண்டில் வந்து கீழே வரை விற்கு வந்திருக்குங்க. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம், ஏற இடம் இறங்க இடம் எல்லாத்துலேயும் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், மார்க்கெட் மேலே போயிருக்குது. இது பாருங்கள், இந்த ஹை பாருங்கள், இந்த ஹை பாருங்கள், இந்த சென்ட்ரு ஹேண்டில் ஹை பாருங்கள். இப்போ மூணாவது ஹேண்டில் ஹை பாருங்கள். அப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்விங் ஹை அப்படிங்க. இப்போ புரியுதுங்களா? அந்த ரெண்டாவது ஹேண்டில் மட்டும் ஹையாக இருக்கும். அப்போ இது ஸ்விங் ஹை. அப்போ ஒரு ஃபுட் என்ட்ரிக்கு நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்விங் ஹைக்கு அடுத்து ஆர்டர் பிளாக் கான்செப்ட், ஓகேங்களா? ஆர்டர் பிளாக்கை நமக்கு தெளிவாக ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணுங்க. அது ரொம்ப மெயினான விஷயம். இந்த ஸ்விங் ஹைக்கு அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஆர்டர் பிளாக் மட்டும்தாங்க. அது அந்த ஆர்டர் பிளாக்கு நமக்கு எப்படி வேலிடு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சிட்டால் தான் நம்ம அடுத்தடுத்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு வருதுங்க. 1, 2, 3 ஹேண்டில், ஒரு 5 ஹேண்டில் கூட வச்சுக்கோங்க. கடைசி இந்த ரெண்டாவது ஹேண்டில் பாருங்கள், இருக்கிறதுலே லோ வந்து இந்த லோ தான், இந்த விக்கு தான் வச்சுருக்குதுங்க. இதுக்கு அடுத்த ஹேண்டில் பாருங்கள், இன்னரில் ஓயே வச்சுருக்குது. அப்போ இது வந்து ஸ்விங் லோவை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறோம். இந்த கடைசி ஹேண்டில் ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணி 2 கோடு போட்டுக்கிறோம், ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து அடுத்து ஒரு புல்லிஷ் கேண்டிலாக மேலே ஏறுதுங்க. ஏறிட்டு எகைன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் உடனே என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தா உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாதுங்க. மேலே போயிட்டு இந்த மாதிரி போயிட்டுங்க, திருப்பி இந்த ஆர்டர் பிளாக் நீங்கள் வரைஞ்ச ஹேண்டிலோட ஹையை வந்து தொடுங்க. தொட்ட உடனே பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகணும். இதெல்லாம் வேலிட் ஆர்டர் பிளாக், புல்லிஷ் ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இங்கே மேலேருந்து வந்துட்டுங்க, இப்படி சென்ட்ரு இந்த ஓப்பன் விலையை தொட்டுட்டு மேலே போகணுங்க, ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் மறுபடியும் அதோடய மிட் பாயிண்ட் வரை வர்றோம். மிட் பாயிண்ட் வந்துட்டு வேல்யூ ஆகி மேலே போயிடுங்க. இது வந்து ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக்குங்க. பட்டு இந்த ஆர்டர் பிளாக் வந்து எப்போ இன்வேலிட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை ஹேண்டிலுக்கு அப்புறம் மேலே போயிட்டு திருப்பி இந்த நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா ஆர்டர் பிளாக் ஹேண்டில், இந்த ஆர்டர் பிளாக் ஹேண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, அந்த மாதிரி இப்படி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இது வந்து இன்வேலிட் ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகாது, ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும், பேரிஷ் ட்ரெண்ட் ஆகிடும், ஓகேங்களா?
இது வந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இப்போ பேரிஸ் ஆர்டர் பிளாக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும். ஓகே, இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. க்ரீன் கலர் கேண்டில் 2 ஹேண்டில் 3 ஹேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த மொதல் ஹேண்டிலுக்கும் 2வது ஹேண்டிலையும் 3வது ஹேண்டிலையும் பாருங்கள். இந்த 2வது ஹேண்டில் மட்டும் ஒரு ஹையாக இருக்கும். இந்த ஹையை வந்து நம்ம ஒரு ஸ்விங் ஹையாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து எப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் அடுத்து ஒரு ரெட் கலர் ஹேண்டில் வந்துச்சு அப்படின்னீங்கன்னாக்கா கடைசி க்ரீன் கேண்டில் ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணி 2 கோடு போடுறீங்க. செக்கடு போட்டிங்கன்னா பட் மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த ஆர்டர் பிளாக்கோட இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த புல்லிஷ் கேண்டிலோட லோவை தொட்ட உடனே கீழே விழுவும் மார்க்கெட்டு. ஓகேங்களா, அடுத்த சான்ஸ் அதோட அந்த விலை ஓப்பன் விலை அந்த பச்சை கேண்டிலோட ஓப்பன் விலையை தொட்டுட்டு கீழே இறங்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட் மிட் பாயிண்ட் 50% நீங்கள் வரைஞ்ச ஹேண்டிலோட 50% தொட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வருங்க. இது வந்து ஒரு வேலிடான ஒரு பேரிஸ் ஆர்டர் பிளாக். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விற்க தொட்டோடனே கீழே விழுந்துடணும். இந்த லோவை தொட்ட உடனே வந்துடணும், கீழே வந்துடணும். அதுக்கு அடுத்த செகண்ட் ப்ராபபிலிட்டி இந்த ஓப்பன் விலையை தொட்டுட்டு கீழே வரணுங்க. 3வது ப்ராபபிலிட்டி அந்த 50 வரைய போய் தொட்டுட்டு கீழே இறங்கணும். ஓகேங்களா, அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் இங்கே கீழே இருந்து இப்படி மேலே ஃபுல் பேக் போய் அந்த நீங்கள் வரைஞ்ச ஆர்டர் பிளாக்கோட ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா அது வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுது. நீங்கள் வரைஞ்ச ஆர்டர் பிளாக் வந்து இன்வேலிடு, மார்க்கெட்டு மறுபடியும் பை சைடு ட்ரெண்டு போக போகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதுதான் ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக்கை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆர்டர் பிளாக்கை எப்படி மார்க்கெட் எடுத்துகிட்டு கீழே இறங்கும் மேலே இறங்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதோட சேர்ந்த கண்டினியூட்டி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஹை ஐடென்டி பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக் ஹேண்டில் மார்க் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து தான் எஃப்இஜி அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் வருங்க. அந்த எஃப்இஜியை இதோடு சேர்ந்து நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். அந்த எஃப்இஜிங்கிற எப்படி ஐடென்டி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதோட சேர்ந்த மாணிக்கு. அப்புறம் எஃப்இஜிக்கு அடுத்து இம்பேலன்ஸை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதே பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ஆர்டர் பிளாக்கை பற்றி பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் எஃப்இஜி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, அதாவது இது ஒரு 3 ஹேண்டில் காம்பினேஷன் தாங்களா, வேறு ஒன்றும் இல்லை. மொதல் ஹேண்டிலுக்கும் 3வது ஹேண்டிலுக்கும் இடையில் உள்ள 2வது ஹேண்டில் உள்ள கேப் தான் நமக்கு வந்து எஃப்இஜியாக கன்சிடர் ஆகுது. ஓகேங்களா, அதாவது மொதல் ஹேண்டிலோட ஹை 3வது ஹேண்டிலோட லோ இதை வந்து ஒரு செக்குடு போட்டிங்கன்னா நமக்கு வந்து எஃப்இஜியாக ஃபார்ம் ஆகும். அந்த எஃப்இஜின்னா என்ன, ஃபேர் வேல்யூ கேப், உண்மையான விலை, அந்த ஃபேரான விலை. இந்த மாதிரி விலைக்கிட்ட வரும்போது தான் ஒரு பை ஆக்ஷனும் ஒரு செல் ஆக்ஷனும் எடுப்பாங்க. ஓகேவா, ஆர்டர் பிளாக் மாதிரி இது ஒரு சென்சிட்டிவான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குதுங்க இந்த எஃப்இஜியில். பட் மார்க்கெட் வந்து இப்படி 3வது ஹேண்டில் மேலே போயிட்டு 4வது ஹேண்டில் இப்படி உள்ளே வந்துட்டு இந்த எஃப்இஜியை தொட்ட உடனே மேலே போகும். அப்படி இல்லாத பட்சத்தில் எஃப்இஜியோட சென்டர் மிட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு மேலே போகும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த மொதல் ஹேண்டிலோட ஹை வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை தொட்டுட்டு உடனே மேலே போகும். இது வந்து புல்லிஷ் எஃப்இஜிக்கானது. பட் மேலே போயிட்டு கீழே வரைய வந்துருச்சு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அது இன்வேலிடு. சரிங்களா, அப்படியே மார்க்கெட்டு டவுன் சைடு போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு பேரிஸ் எஃப்இஜி. ஓகேங்களா, இதுலேயும் பாருங்கள் அதே 3 ஹேண்டில் காம்பினேஷன் தான். மொதல் ஹேண்டிலுக்கும் 3வது ஹேண்டிலுக்கும் இடையில் உள்ள கேப் அதுக்கு தான் நம்ம எஃப்இஜியாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, பட் இதுலேயும் பாருங்கள் பட் இந்த ஹேண்டிலோட ஹை ஃபஸ்ட்டு ஹேண்டிலோட லோ இதுக்கு இடையில் உள்ள ஹேஃபை நம்ம வந்து எஃப்இஜியாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இதுலேயும் மார்க்கெட் வந்து ஃபுல் பேக் ஆகி மேலே போய் இந்த எஃப்இஜியோட தொட்ட உடனே இந்த கேப்பை தொட்ட உடனே கீழே விழுவணும். அப்படி இல்லாத பட்சத்தை சென்டருக்கு போயிட்டு கீழே வரும். 3வது பட்சம் அந்த லோ பாயிண்ட்டை தொட்டு ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை தொட்டு கீழே விழுந்துருங்க. சரிங்களா, அந்த லோவை தொட்டு அதுக்கு மேலெலாம் போய் ஃபுல் க்ளோஸ் வச்சிச்சுன்னா அது வந்து இன்வேலிட் எஃப்இஜி. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து அதர் சைடு அப் சைடு போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதை வந்து சார்ட்டில் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, கண்டினியூட்டியோட பார்ப்போம். இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் லோ ஐடென்டி பண்ணுறோம். ஓகேவா, அந்த ஸ்விங் லோ பாருங்கள் இந்த ஹேண்டிலோட லோ 2வது ஹேண்டில் மட்டும்தான் லோயஸ்ட் லோவாக இருக்கும் 3வது ஹேண்டில். ஓகேவா, இப்போ ஸ்விங் லோ ஐடென்டி பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்,
ஆர்டர் பிளாக்காக நம்ம மார்க்கிங் பண்ணுறோம். கடைசியாக வந்து சேப்பு கேண்டில் இதுதான், சரிதாங்களா? இப்போ ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணுறோம். ஓகே, மார்க் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அந்த ஆர்டர் பிளாக்கில் சென்டர் பாயிண்ட் போடுறீங்க. இப்போ ஆர்டர் பிளாக்கை அந்த பச்சை கலர் ஹேண்டில் வின் பண்ணிடுச்சு. எடுக்கலாமான்னு எடுக்கக்கூடாது. பட் இந்த 3வது ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் பிளாக்கில் ரொம்ப மெயினான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டர் பிளாக் சிவப்பு கேண்டிலை வந்து நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணும். ஒரு விக்கு விடலாம். விக்கு விடுறோட இந்த மாதிரி மேலே போய் வின் பண்ணி க்ளோஸ் வைக்க ரொம்ப நல்லது, புல்லிஸில் காட்டக்கூடியது, சரிங்களா? ஃபஸ்ட்டு விக்கு தான் விடுவாங்க. விட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஓகே ஆர்டர் பிளாக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த கேண்டில் ரெண்டு எடுக்கலாமல் எடுக்கக்கூடாது. 3வது ஹேண்டில் வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து மிட்டிகேட் பண்ணும். அந்த இதில் படித்தோம் பார்த்தீங்களா, ஆர்டர் பிளாக்கில் சென்டருக்கு வரும், டாப் பாயிண்ட்டுக்கு வரும், லோ வரை வந்தால் இன்வேல்டுன்னு சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3வது ஹேண்டில் கரெக்டாக அந்த ஆர்டர் பிளாக்கோட சென்டருக்கு வந்து மிட்டிகேட் ஆகிருக்கு. இந்த விக்கு பாருங்கள் தெரியும், 3வது ஹேண்டில் வந்து மிட்டிகேட் ஆகிருக்கு. ஓகேவா, ஆயிடுச்சு. ஓகேவா, மார்க்கெட்டு மேலே போகுது. ஓகே, இதில் எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கா? ஓகே, இதில் இந்த ஹேண்டிலில் ஏதாவது கேப் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஹேண்டில் கடையில் கேப் இல்லை, எல்லாமே பேலன்ஸாக இருக்குது, விலைகள் வந்து பேலன்ஸாக இருக்குது. இந்த ஹேண்டில் பாருங்கள், இந்த ஹேண்டிலுக்கும் கேப் இருக்குது, சரிங்களா? இந்த 3வது ஹேண்டிலுக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஹேண்டிலுக்கும் கேப் இருக்குது. அப்போ ஆர்டர் பிளாக் அப்புறம் நம்ம ஸ்விங்கில் ஐடென்டி பண்ணிட்டோம், ஆர்டர் பிளாக் ஐடென்டி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எஃப்இஜியை ஐடென்டி பண்ணுறோம். ஓகே, இது எஃப்இஜி. ஓகேவா, அந்த ஹேண்டிலோட லோக்கும் ஹேண்டிலோட ஹைக்கும் எஃப்இஜி போட்டிருக்கோம். பட் பாருங்கள், மார்க்கெட் கரெக்டாக அந்த எஃப்இஜி வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு. மறுநாள் என்ன நடந்திருக்கு பாருங்கள், இதே எஃப்இஜியில் டச் ஆகிட்டு தான் மேலே போயிருக்கு, தெரியுங்களா? மறுநாள் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகி கீழே வந்து இந்த எஃப்இஜியில் பட்டுட்டு தான் மேலே போயிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இந்த கட்டத்தை யூஸ் பண்ண பாருங்கள். அடுத்து இப்போ மறுநாள் மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகிருக்கு. மறுபடியும் பாருங்கள், கடைசி கேண்டில் நம்ம ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஸ்விங்கில் ஐடென்டி பண்ணுறோம். இந்த லோ லோயஸ்ட் லோவாக இருக்குது, இந்த லோ உள்ளே இருக்குது. 2 ஹேண்டிலும் இன்னொரு லோவாக இருக்குது. நடு ஹேண்டில் 2வது ஹேண்டில் மட்டும் லோயர் லோவாக இருக்குது. ஓகேங்களா, ஆர்டர் பிளாக் ஐடென்டி பண்ணுறோம். அதே ஹேண்டிலில் எஃப்இஜி அதுக்கு அடுத்த ஹேண்டில் எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது, பார்த்தீங்களா? அதே ஹேண்டில் எஃப்இஜி ஃபார்ம் ஆகிருக்கு உங்களுக்கு. எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்குங்களா? எஃப்இஜியை தொட்ட உடனே மார்க்கெட் பாருங்கள், எஃப்இஜி தாண்டி க்ளோஸ் வைக்கல. எஃப்இஜியோட இந்த ஹேண்டிலோட எஃப்இஜியோட பாயிண்ட்டை தொட்ட உடனே மார்க்கெட் மேலே போகுது பாருங்கள், மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்குது, சரிங்களா? இப்போ தான் எஃப்இஜி ஐடென்டி பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். இதுலேயும் பாருங்கள், கடைசி ஹேண்டில் ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணுறீங்க, ஒரு கட்டத்தை போடுறீங்க, 2வது ஹேண்டில் ஆக்டிவேட் பண்ணுறாங்க, தெரியுதா? அந்த 2வது ஹேண்டில் புல்லிஸ் ஆகி வின் பண்ணுறாங்க. 3வது ஹேண்டிலில் உள்ளே வந்து அதோட மிட் பாயிண்ட்டை தூக்குறாங்க, மிட் பாயிண்ட்டை தொடுறாங்க. தொட்டுட்டு அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து புல்லிஸை குறிக்குது. இதுக்கு அடுத்து எஃப்இஜி ஆர்டர் பிளாக் அப்புறம் எஃப்இஜி ஃபார்ம் ஆகலை, பட் வால்யூம் இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குது. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, வால்யூம் இம்பேலன்ஸ்னால் ஒரு ஹேண்டிலுக்கும் இன்னொரு ஹேண்டிலுக்கும் பாடி மெர்ச் ஆகாமல் இருக்கும். விக்கோட விக்கு தான் மெர்ச் ஆகிருக்கும். இந்த விக்கு பார்த்தீங்களா, இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம வால்யூம் இம்பேலன்ஸ் தான் சொல்கிறோம். இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் வந்தால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு புல்லிஸாக ஸ்பீடாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது, குயிக்காக மேலே போக பார்க்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டி பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது வால்யூம் இம்பேலன்ஸு. ஆர்டர் பிளாக்கு வால்யூம் இம்பேலன்ஸோடு சேர்ந்த எஃப்இஜி, இதுக்கு வந்து பவர் அதிகம். ஓகேங்களா, பாருங்கள் அந்த எஃப்இஜிலாம் பாருங்கள், எஃப்இஜியோடு போகுது. அப்போ எத்தனை ஹேண்டில் ஃபுல் ஹேண்டில் போயிருக்கு பார்த்தீங்களா? திருப்பி பாருங்கள், திருப்பி இந்த இடத்துலையும் பாருங்கள், எஃப்இஜிக்கு அடுத்து ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் உண்டாயிருக்கா? இந்த 2 ஹேண்டிலும் விக்குன்னு தான் மெர்ச் ஆகிருக்கு, பாடி மெர்ச் ஆகிருக்காது. ஓகேங்களா, அதைத்தான் நம்ம வால்யூம் இம்பேலன்ஸ்னு சொல்கிறோம். பட் எஃப்இஜியோடு சேர்ந்து இம்பேலன்ஸ் வரும்போது மார்க்கெட்டு பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். அழகாக நம்ம வந்து ஒரு பை சைடுக்கு ஒரு என்ட்ரியை போட்டு அழகாக உட்காந்துட்ருக்கலாம். திருப்பி வந்து இந்த எஃப்இஜியை ஃபுல்லப் பண்ணுதோ இல்லையோ, மார்க்கெட்டு இந்த வால்யூம் இம்பேலன்ஸை கண்டிப்பாக ஃபுல்லப் பண்ணும். கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள், இந்த ரெட் கேண்டில் வந்திருக்காங்க, திருப்பி எஃப்இஜியை தொட்டிருக்காங்க, எஃப்இஜியை தொட்டுட்டு மறுபடியும் மேலே போயிருக்கிறாங்க. இதே ஆர்டர் பிளாக் பாருங்கள், கடைசி பச்சை கேண்டில் பாருங்கள், இதோட ஹையை பாருங்கள்,
இந்த கையும் பாருங்கள், 2 இன்னர் கை, சென்ட்ரு ஹேண்டில் மட்டும் ஹைட்டாக இருக்குது. அப்போ ஸ்விங் லோவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கடைசி ஹேண்டில் ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணுறோம். ஆர்டர் பிளாக் அப்புறம் முடிஞ்ச பிறகு பாருங்கள், இந்த ஹேண்டில் பாருங்கள், ரெட் ஹேண்டில் பாருங்கள், அந்த ஆர்டர் பிளாக் உள்ளே போயிட்டு தான் வெளியே வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. திருப்பி பாருங்கள் மார்க்கெட்டு, இதில் உள்ள எஃப்இஜி பார்க்குறோம். எஃப்இஜியில் மிட்டிகேட் ஆகிட்டு அப்படியே கீழே விழுந்துருக்குதா. இந்த கேண்டில் பேரிஸ் எஃப்இஜி விழுந்துருக்கு. மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் அந்த எஃப்இஜியில் மிட்டிகேட் பண்ணிட்டு திருப்பி அந்த உண்மையான விலைக்கு போனால் நம்ம செல் பண்ணுவோம். இங்கே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படிலாம் மறுபடியும் இங்கே செல் பண்ண மாட்டாங்க, பேரிஸ் எடுக்க மாட்டாங்க. ஓஹோ இதுதான் ஹையே, இந்த இடம் மிஸ் ஆகி போச்சு, அப்போ திருப்பி மார்க்கெட்டு இந்த உண்மையான செல் பண்ணுற விலைக்கு உயரட்டும், செல் பண்ணும் அப்படின்ட்டு இந்த செல் சைடு எஃப்இஜி. ஓகேங்களா, இங்கே வந்து செல் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ ஃபாலோ ஆயிருக்கு, சரிங்களா. இப்படி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா. அதுமாதிரி ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஹையில் இப்படி கரெக்டாக அக்கனா மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்க நீங்கள் நினைக்க வேண்டாம். ஓகேங்களா, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். சென்ட்ரு ஹேண்டில் மட்டும் நமக்கு லோயஸ்ட் லோவாக இருக்கணும். ஹையில் பார்க்குறப்போ அதே சென்ட்ரு ஹேண்டில் மட்டும் நம்ம ஹையஸ்ட் ஹையாக இருக்கணும். இவ்வளோ தான் விஷயம், சரிங்களா. ஓகே, இதோட தொடர்ச்சியாக அடுத்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டு மற்ற கண்டினியூட்டிஷு இதெல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அதே இதில் லிக்விடிட்டி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக்னால் ஆர்டர் பிளாக்கோடு சேர்ந்து எஃப்இஜி வரணும். ஓகேங்களா, இதில் பாருங்கள், லாஸ்ட் ரெட் கேண்டில் பாருங்கள், விக்கு ஸ்வைப்பாக இருக்குது, அதான் லோவாக இருக்குது. அதை வந்து ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உள்ள 2வது ஹேண்டில் பவுன்ஸ் ஆகிருக்குது. 1வது ஹேண்டிலுக்கும் 2வது ஹேண்டில் 3வது ஹேண்டிலுக்கும் இடையில உள்ள கேப்பை நீங்கள் எஃப்இஜியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், இது 3வது ஹேண்டில், இது 1வது ஹேண்டில், சரிங்களா. எஃப்இஜியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆர்டர் பிளாக் வந்ததுன்னா பட் மார்க்கெட்டு இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி இப்படி மேலே போயிட்டு ரிட்டன் இப்படி கீழே வரும்போது இதில் பவுன்ஸ் ஆகி மறுபடியும் மேலே போகும். ஓகேங்களா, இது வந்து ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக். ஓகே, இப்போ இன்வேலிடான ஆர்டர் பிளாக் பற்றி பார்ப்போம். ஓகேவா, இப்போ இதுலேயே இந்த கேப் இருக்குது, இன்வேலிட் ஆர்டர் பிளாக்னு சொல்கிறீங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டு இந்த கடைசி ஹேண்டில் வந்து நம்ம லோயர் விக்கா ஃபார்ம் ஆகணும். பட் வந்து அடுத்து அந்த ரெட் கேண்டில் பாருங்கள், இந்த ரெட் கேண்டில் இன்சைடு லோவாக இருக்குது. ஓகேவா, இப்படி இன்சைடு லோவாக இருக்கக்கூடாது. இன்சைடு ஹேண்டில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பிளாக்காக மென்ஷன் பண்ணுறது இந்த மதர் ஹேண்டில் தான் நீங்கள் மென்ஷன் பண்ண முடியும். ஆர்டர் பிளாக்காக இந்த மதர் ஹேண்டில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஹேண்டில், இந்த சின்ன ஹேண்டில் இன்சைடு ஹேண்டில் வந்து நம்ம பண்ண முடியாது. பட் அது நீங்கள் இது பண்ணும்போது எஃப்இஜியை நீங்கள் மார்க் பண்ணும்போது இங்கேருந்து பாருங்கள், இப்போ எஃப்இஜி இல்லை, தெரியுதுங்களா உங்களுக்கு, அதனால தான் இது நோ எஃப்இஜின்னு போட்டுக்கிறோம். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி ஆர்டர் பிளாக் வந்ததுன்னா அது இன்வேலிடு. ஓகேவா, அடுத்த ஹேண்டில் எஃப்இஜி ஃபார்ம் ஆகிருக்கா பாருங்கள், இந்த விக்கு எகைன் இந்த விக்கு மெர்ஜ் ஆகிருக்கு ரெண்டும். ஓகேவா, அப்போ இது இன்வேலிடான ஆர்டர் பிளாக்கு. மார்க்கெட்டு ரொம்ப புல்லிஷ் போகாது, போனாலும் சப்போஸ் திரும்பி இந்த இடத்துக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா இந்த ஆர்டர் பிளாக்கை உடச்சிரும். ஓகேங்களா, அதனால் இன்வேலிட் ஆர்டர் பிளாக் நம்ம சொல்கிறோம். ஓகே, இதில் இன்வேலிட் ஆர்டர் பிளாக் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது எப்படின்னு இன்வேலிட் ஆர்டர் பிளாக் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பட்டு இதில் லிக்விடிட்டி ஸ்வைப் ஆகிருக்குது, கடைசி கேண்டில் லோயரில் வைக்குது. இப்போ ஆர்டர் பிளாக்கை மென்ஷன் பண்ணுறீங்க, பட்டு எஃப்இஜி இல்லாததுனால இங்கே இந்த கேப்பு பாருங்கள், எங்கேயாவது எஃப்இஜி கேப் ஃபார்ம் ஆகிருக்கா பாருங்கள், இந்த 3 ஹேண்டில்லையும் எஃப்இஜியே ஃபார்ம் ஆகிருக்காது. ஓகேங்களா, இதனால் இந்த எஃப்இஜியோடு சேர்ந்த ஆர்டர் பிளாக்கை தான் நம்ம வேலிடாக எடுத்துக்கிடுவோம். அப்படி வேலிடான ஆர்டர் பிளாக்காக இருந்தால் தான் மார்க்கெட் எவகைன் மேலே போயிட்டு திருப்பி கீழே வரும்போது ஒரு ஃபுல் பக் ஆகி மேலே போகும். ஓகேங்களா, அதனால் நம்ம இதையுமே இன்வேலிட் ஆர்டர் பிளாக்காக தான் கன்சிடர் பண்ணுவோம். அடுத்து மொத்தம் இந்த ஆர்டர் பிளாக்கில் மொத்தம் 4 வெரைட்டி. இப்போ நம்ம பார்த்தது 4 வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அதோட ஷாம்பிள் தான் அந்த 4 பீஸ். ஓகே, இப்போ ஆர்டர் வேலிடான ஆர்டர் பிளாக். ஓகேவா, இதை பாருங்கள் தெரியும். அதேமாதிரி பாருங்கள், விக்கு ஸ்வைப்பாக இருக்குது, கடைசி கேண்டில் மார்க் பண்ணுறீங்க,
கரெக்டாக எஃப்இஜி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்குது. 1வது ஹேண்டில், 2வது ஹேண்டில், 3வது ஹேண்டில், 2வது ஹேண்டிலுக்கு நடுவில் எஃப்இஜி ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் இது வேலிடான ஆர்டர் பிளாக்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அதே சார்ட்டில் அங்கே பார்த்த மணிக்கு தான் சப்போஸ் இதில் பாருங்கள், இதில் கரெக்டாக விக் வந்து ஸ்வைப்பாக இருக்குது, விக் வந்து ஸ்வைப்பாக இருக்குது. இதில் நோ எஃப்இஜி ஃபார்ம் ஆகலை. இந்த ஹேண்டில் வந்து இன்சைடு கடைசி லாஸ்ட் ஹேண்டில் வந்து இன்சைடு ஹேண்டிலாக இருக்குது. ஓகேங்களா, இன்சைடு ஹேண்டிலாக இருக்கிறதுனால நம்ம மதர் ஹேண்டில் தான் நோட் பண்ணுவோம். அந்த நோட் பண்ணும்போது எஃப்இஜி ஃபார்ம் ஆகலை, அதனால் அது இன்வேலிட் ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே இது மாடல் தான். இதுலையுமே இன்வேலிட் ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணுறோம் மேலே உள்ளதை. சரிங்களா, அது எப்படின்னு கேட்டேன், இதில் விக்கெலாம் ஸ்வைப்பாக இருக்குது, ஆனால் எஃப்இஜி ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா, எல்லா விக்கும் ஒன்றோட ஒன்று மெர்ச் ஆகிருக்கு. இந்த விக்கு இதோட மெர்ச் ஆகிடுச்சு, இந்த விக்கு இதோட மெர்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த விக்கு இதோட மெர்ச் ஆகிடுச்சு. அப்போ நோ எஃப்இஜி இல்லாததுனால நம்ம இன்வேலிடான ஆர்டர் பிளாக்கு அப்படியே கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, பட் இது வந்து எஃப்இஜி கிளியராக ஃபார்ம் ஆகிருக்குது. இதில் வந்து லோயர் லோவும் கரெக்டாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. அப்போ கரெக்டான எஃப்இஜி தான் ஃபார்ம் ஆகிருக்குது. இதை நம்ம ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டர் பிளாக் வந்து இந்த ஆர்டர் பிளாக் ஹேண்டில் கன்சிடர் பண்ணாலும் இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா விக்கு கீழே வரையே வந்து இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு அதுக்கப்புறம் எஃப்இஜி ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் ஹேண்டில் வந்து ஸ்வைப் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா, இந்த ஹேண்டில் வந்து லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணிடுச்சு. அப்போ இதுக்கு மேலே பவுன்ஸ் ஆகி பெரும்பாலும் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் திருப்பி எகைன் மார்க்கெட்டு மேலே போய் சப்போஸ் இப்படி மேலே போயிட்டு நமக்கு கீழே வந்தாலும் இதை வந்து இந்த இடத்துல லிக்விடிட்டி பெண்டிங் லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்காது. அப்படிங்கிறப்போ உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இதுதான் இந்த 4 வகையான வேலிடான ஆர்டர் பிளாக் எது, எஃப்இஜியோடு சேர்ந்த ஆர்டர் அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் நோட் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு எஃப்இஜி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கரெக்டாக கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு 3 ஹேண்டில் காம்பினேஷன் தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1வது ஹேண்டில், ஓகேவா, இந்த 1வது ஹேண்டில், இந்த 3வது ஹேண்டில். இந்த 3வது ஹேண்டிலுக்கு இடையில் வர்ற கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை தான் நம்ம எஃப்இஜியாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அதேமாதிரி பேரிஸ் எஃப்இஜி பாருங்கள், இங்கே பாருங்கள், அதேமாதிரி 1வது ஹேண்டில் மேலே இருந்தது, 1வது ஹேண்டில், இது 3வது ஹேண்டில், இதுக்கு இடையில் இந்த 2வது ஹேண்டில். ஓகேவா, இந்த கேப்பை நம்ம எஃப்இஜியாக கன்சிடர் பண்ணோம். ஓகே, அது என்ன டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேர் உண்மையான விலை அப்படிங்கிறதுனால இதை வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது மட்டும்தான் செல்லரும் பையர்ஸ் 2 பேரும் சண்டை போடுவாங்க. எப்படி ஃபைட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது நியாயமான விலையாக இருக்குது, மார்க்கெட் இங்கேருந்து கீழே கொண்டு போகலாம், இங்கேருந்து மேலே கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான விலையில் அவங்க கிடைக்கும் போது மட்டும்தான் இந்த எஃப்இஜி ஐடென்டி பண்ணி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள. ஓகேங்களா, பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வேலிடான எஃப்இஜிஸ். ஓகே, இது ஃபுல்லாகவே வேலிடான எஃப்இஜி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 1வது ஹேண்டில், பாருங்க, 1வது ஹேண்டில், 2வது ஹேண்டில் கேப் இருக்குது. ஓகே, இதுலேயும் பாருங்கள் 1வது ஹேண்டில், 2வது ஹேண்டில் கரெக்டாக கேப் இருக்குது. பட்டு இந்த ஹேண்டிலையும் பார்த்தீங்கன்னா இது இத்தனைக்காண்டு சின்ன கேப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த சின்ன கேப்பாக இருந்தாலும் கேப்பு தான், நீங்கள் எஃப்இஜியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்வேலிட் எஃப்இஜி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா, இன்வேலிட் எஃப்இஜி இப்போ ஃபஸ்ட்டு ஹேண்டில் இருக்குது, 2வது ஹேண்டில் இருக்குது, 3வது ஹேண்டில் இருக்குது. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு ஹேண்டில், இது 2வது ஹேண்டில், இது 3வது ஹேண்டில். அப்போ 2 ஹேண்டில் கடையில் கேப் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நம்ம ஏன் இன்வேலிட் ஃபேர் வேல்யூ கேப்பாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஹேண்டில் தான் ஃபஸ்ட்டு ஹேண்டிலாக கன்சிடர் பண்ணணும். எதை, இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிலோட விக்கை தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா, இந்த ஹேண்டிலோட விக்கை மட்டும்தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா, இந்த
இந்த ஹேண்டில் விக்கை மார்க் பண்ணணும். நம்ம ஹேண்டிலை மார்க் பண்ணியிருக்கிறதுனால அதை இன்வேலிட்னு சொல்லுவோம் எஃப்இஜி. அவ்வளோதான், வேறு நம்ம. இது பாருங்கள், இது வேலிடான எஃப்இஜி. இது எப்படி இன்சைடு ஹேண்டில் வந்துருக்குது, ஆனால் ஹேண்டிலில் மார்க் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இந்த ஹேண்டில் பாருங்கள், இதில் மார்க் பண்ணலை, ஆனால் இதில் பாருங்கள், இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இது ஒன்றாவது ஹேண்டில் எடுத்துக்கிறோம். நம்ம இது மதர் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வேலிடாக எடுத்துக்கணும். இன்சைடு ஹேண்டில் வந்து மார்க் பண்ண கூட எஃப்இஜியாக கன்சிடர் பண்ண முடியாது. இந்த ஹேண்டில் எடுத்து மார்க் பண்ணுறது தான் சரியான எஃப்இஜி. ஓகேங்களா? ஓகே, இந்த ஹேண்டிலை மார்க் பண்ணிங்கன்னா இது சரியான எஃப்இஜியாக வராது. ஓகேவா? இப்போ புள்ளி சைடு ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ பேரி சைடு எஃப்இஜி. ஓகேங்களா? அதே செட்டப் தான் இது. ஓகேவா? 1ஆவது ஹேண்டில், 2ஆவது ஹேண்டில், 3ஆவது ஹேண்டில், இதே காம்பினேஷன் தான். ஓகேங்களா? இது பாருங்கள், இது எல்லாமே வேலிடான எஃப்இஜி. அதே மாதிரி சொன்ன மாதிரி கேப்பு சிறுசாக இருந்தாலும் இது வந்து வேலிடான எஃப்இஜி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதோட தொடர்ச்சியை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவரை நம்ம எஃப்இஜி ஒரு ஸ்விங்கில் எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஆர்டர் பிளாக்குன்னா பொதுவாக எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபேர்வேலி கேப்பு அப்படிங்கிறத என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாம் எப்படி சேர்ந்து வந்தால் அது வேலிடு, அது இன்வேலிடு அப்படிங்கிற விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே நம்ம என்ட்ரி கான்செப்ட்டுக்கு போய்க்கலாம். இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் இப்போ ஒரு 5 நிமிஷம் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, எப்படி நீங்கள் நானும் முடிவு பண்ண முடியாது. 5 நிமிஷம் கேண்டில் உடைக்கும், மேலே போகும், திரும்பி உள்ளே வரும், ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இதெல்லாம் நடக்கும். ஒரு 15 நிமிஷம் கேண்டிலையும் அதே பிரச்சனை இருக்கும். இந்த பயம்லாம் இருக்குது, ஸ்டாப் லாஸ் நான் டெய்லி கொடுக்குறேன், இவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது அப்படிங்கிறவங்க மார்க்கெட் அதன் போக்கில் விட்டுருங்க. ஃபஸ்ட் ஹாப்பு, செகண்ட் ஹாப்புன்னு 2 பார்ட் இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா? காலையில் ஒரு 3 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறோம். டைம் எடுக்கிறது ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து ஒரு ரேஞ்சுக்கு உண்டு பண்ணிடும், எப்படியுமே உண்டு பண்ணிடும். அப்புறம் செகண்ட் ஹாப்பில் வந்து ஒரு ரேஞ்சை வந்து டவுன் பண்ணும். ஒன்று அப்புக்கு போனால் கீழே வரும், அல்லது கீழே இருந்தால் மேலே போகும். இது நடந்தே தீரும். இப்போ நம்ம இன்டர்வலோட சினிமாவில் இன்டர்வல் ஓடும் தெரியுமா, ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு, அந்த மாதிரி தாங்க. அப்படின்னால அந்த 1 hour ஹேண்டில் நம்ம எப்படி வந்து லிக்யூரிட்டியை கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி எந்த இடத்துக்கு வந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கணும், டார்கெட் எந்த இடம் ஸ்டாப் லாஸு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? இதோட கண்டினியூட்டியாக அதில் பார்க்கலாம். ஓகே.